தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்குறது நீடாமங்கலத்தில் பாயிற வெண்ணாற்றில் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அந்த ஆற்றின் அகலம் முழுமையும் கோரைகள் வளர்ந்து அடைச்சிருக்கு. இதே மாதிரி வெண்ணாற்றின் பல இடங்களில் சீமை கருவேல மரம், காட்டாமணக்கு இதெல்லாம் திட்டாக வளர்ந்து அந்த நீரின் போக்கை தடுக்குது. அதனால் இந்த நீர் கடைமடை பகுதிக்கு போகிறது பாதிக்கப்படும். வெள்ளக்காலங்களில் அந்த பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லை, அந்த ஆற்றின் குறுக்கே இருக்கிற ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கிற கதவணைகள், நீர் ஒழுங்கிகள், தடுப்பணைகள் இதுவும் ஒழுங்காக செயல்படுறது கிடையாது. அந்த தடுப்பணைகள் கீழே அரிப்பு ஏற்பட்டு தண்ணீர் அது கீழேயும் ஓடுது. கதவணைகளும் நீர் ஒழுங்கிகளும் சரியாக பராமரிக்கப்படுறதில்ல, கரைகளும் பராமரிக்கப்படுறதில்ல. இது காரணம் இதையெல்லாம் பராமரிக்கிற லஸ்கர் என்று சொல்லப்படுகிற அந்த பதவி ஓய்வு பெறுகின்ற நபர்கள் திரும்ப நியமிக்கப்படுறதில்லை. ஒரு பகுதியில் 16 லஸ்கர் அந்த இடத்துல இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க. பல இடங்கள்லையும் மணல் கொள்ளையினால ஆறு பள்ளமாயிட்டு பராமரிப்பு இல்லாதனால வாய்க்கால் மேடாக இருக்குது. ஆற்றுல ஓடுற தண்ணியோட லெவல் வாய்க்காலை விட 3 அடி உயரம் இருந்தால் தான் தண்ணி பாயும். இந்த பிரச்சனைனால பல இடங்களில் ஆற்றுல தண்ணி போனாலும் வாய்க்காலில் பாயறது கிடையாது. அப்புறம் ஹரிச்சந்திரா நதி அப்படின்ற அந்த ஆற்றில் 2 புறமும் சிமெண்ட்டில் கரை அமைச்சிருக்கிறாங்க. அந்த கரை அமைக்கிறதுக்கு அந்த ஆற்றுல உள்ள மணலையே பயன்படுத்தினதுனால ஆறு பள்ளமாயிட்டு இப்போ வாய்க்கால் மேடாக இருக்குது. அதில் தண்ணி ஓடுறது கிடையாது. இப்படி ஆற்றில் வருகின்ற தண்ணீரே குறைவாக வருகிறது, கர்நாடகா தடுக்கிறதுனால. அப்படி வருகின்ற தண்ணீரும் ஒழுங்காக வயல்களுக்கு போய் சேருவதற்கான பராமரிப்பை கடந்த பல ஆண்டுகளாக ஆண்ட திமுக, அதிமுக அரசுகள் இந்த ஆறுகள், வாய்க்கால்களின் பராமரிப்பில் எந்த கவனமும் செலுத்துறது கிடையாது. மணல் கொள்ளையில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. இதையெல்லாம் நாம் தமிழர் அரசு சரி செய்யும். நன்றி, வணக்கம்.